இந்த மரணத்திற்கு பின் உள்ள முக்கியமான முதல் நாள் உரையில நமக்கு சொன்னோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை. அதுக்கு பயந்து தான் ஒரு மனுஷன் ஒழுங்கானவனாக வாழ முடியும் என்பதை நம்ம சொன்னோம். அந்த நியாய தீர்ப்பு நாள், அதுக்கு நம்ம இஸ்லாம் என்ன பேர் சொல்லுது, நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள்னு சொல்லுது இல்லையா? அந்த நிகழ்வுகளுக்குள்ள நம்ம நுழையிறோம். ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி முழு உலகத்தையும் அழிக்க வேண்டி இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளைக்கு முன்னாடி இப்ப ஒருத்தரையும் எழுப்பி எல்லாம் தீர்ப்பளிச்சிட்டு இருக்க மாட்டான். நியாய தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் மொத்த உலகத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி விடணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து இன்னையோட எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன பிறகுதான் நியாயமான தீர்ப்புகள் வழங்க முடியும். தீர்ப்புக்கு அப்புறம் குற்றங்கள் நடக்கக்கூடாதுல்ல, அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உலகம் அழிவதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதற்கான அறிகுறிகள் அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அது நம்ம அது பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம். இந்த அழிகிற நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடுவோம். அவன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திடீரென்று தான் அது அழியக்கூடிய நாள். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னைக்கு அந்த உலகம் அழியும் உலகத்துல யாருக்குமே தெரியாது. அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கோ வேற யாருக்குமே தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, எஸ் அலுவனுக்கு அனிசாத்தி ஐயான முருசாக, நபி உங்களிடத்துல வந்து கியாமத் நாள் எப்போது, உலகம் எப்போ அழியும் என்று உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனுக்கு தான் இருக்கிறது. லாயு ஜல்லிஹாலி பக்திஹா இல்லாஹுவ, அதற்குரிய நேரத்தில் அவனை தவிர யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது, அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும், எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்ப சக்குலத்து பிஸ்ஸமாவாத்தி வல்லர், அது நிகழும் பொழுது வானங்களிலும் பூமியிலும் அது பாரமான ஒரு நிகழ்வாக இருக்கும், சாதாரண நிகழ்வாக இருக்காது என்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. அட எப்போ வருங்கிறது மேட்டர் இல்லடா, எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்க, அது சாதாரண மேட்டர் இல்ல, பெரிய விஷயம் அது என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். லா தாத்திக்கும் பகத்தன் இல்லா பகத்தன், அது திடீரென்று தான் வரும். உலகம் அழியக்கூடிய நாள் எப்படித்தான் வரும், திடீர்னு தான் வரும். அதுக்கு எந்த ஒரு இன்னைக்கு அழிஞ்சிரும்ங்கிறது அறிகுறி தெரியாது. சில விஷயங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும். சுனாமி வந்து அறிகுறி தான் இருந்துச்சா, அந்த மாதிரி தான் வரும். சுனாமி வர்றதுக்கு முதல் நாள் யாராவது நீங்க சுனாமி வரும் யாராவது ஊகம் பண்ணுனாங்களா? மழைக்கெல்லாம் அறிகுறி இருக்குது. ஒரு மழை வருவதாக இருந்தால் ஒரு ஜில் ஜில்னு காத்து வரும், மண்ணுல இருந்து ஒரு வாசனை வரும், அப்படி மேகங்கள்லாம் ஒரு மாதிரியா ஓடும். அப்புறம் ஏமாத்திரம் அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு அறிகுறி வருமா இல்லையா? மழைக்கெல்லாம் மழை புயல் வெள்ளம் இதற்கெல்லாம் கூட ஒரு அறிகுறிகள் உண்டு. ஆனால் இந்த சுனாமி மாதிரியான இழப்புகளுக்கு எப்படி அறிகுறி கிடையாதோ அந்த மாதிரி தான் திடீர்னு வந்துடும். இன்னைக்கு கூட வந்துடும், சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு அடையாளத்தையும் காணாம தேடக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான், லா தாத்திக்கும் இல்லா பகத்தன், அது திடீரென்று தான் உங்களிடத்தில் வரும். எஸ் அலுவனக்க, உன்னிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள், கண்ணக்க ஹஃபியும் நன்கா, என்னமோ அதை பற்றி நீ தெரிந்திருப்பதை போல உன்னிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், எஸ் அலுவனக்க கண்ணக்க ஹஃபியும் நன்கா, அதை பற்றி நீ ஏதோ விளங்கி வைத்திருப்பதை போல உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குல், மீண்டும் சொல், இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அது பற்றி ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் 7வது சூராவுல 187வது வசனத்துல. இதே மாதிரி அது திடீரென்று தான் வரும் என்ற கருத்தை 6:31 வசனத்திலையும் 21:40 வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இதை கூட அல்லாஹ் வேற ஒரு வார்த்தையும் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் வந்து இறுதி கட்டத்தில் என்ன செய்வான், மரணத்தினுடைய அறிகுறி அவனுக்கு தெரிய ஆரம்பித்து விடுமையானால் வசியத்து செய்வான். கொடுத்துருங்க, அது வாங்கின கடன் வாங்கின திருப்பி கொடுத்துருங்க, இதெல்லாம் சொல்லுவான். அது ஒரு கிண்டல் மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த நாள் எப்படி வரும் தெரியுமா? ஃபலா யஸ்ததீஊன தௌசியத்தன், வசியத்து செய்யவும் உனக்கு இயலாது, அந்த டைம் கூட தரமாட்டேன். திடீர்னு வந்துடும். ஒரு 10 செகண்ட் இருந்தா தானே நீ யாருக்காவது வசியத்து பண்ணுவ. லா யஸ்ததீஊன தௌசியத்தன், வசியத்து பண்ணுவதற்கு மரண சாசனம் எழுதுவதற்கும் அவர்களுக்கு முடியாது. அதே மாதிரி வந்து வலாயிலா அகலிக்கும் எரிஜுவும், வீட்டுக்கும் போயிட மாட்டார், ரோட்ல போய் வந்துடும். ரோட்ல நிக்கிற ஒருத்தனுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாள் அழியக்கூடிய நாள் வந்தால் வீடு வரைக்கும் போய் சேர்வானா முடியாது, அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும். அது வர்றது வந்து ஒரு செகண்ட் தான் தேவைப்படும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 நாள் பிரட்டி உருட்டிட்டு நடந்தா தான் செய்ய முடியும். 2 நாள் அங்கிட்ட அதாட்டி மரம் உளுந்து செடி உளுந்து இப்படின்னு ஒரு 2-3 நாள் இந்த அழிகிறதுக்கு எடுத்துக்கிடுச்சுன்னு வைங்க. அப்ப வீட்டுக்கு போக சொல்லணும், எல்லாத்தையும் எச்சரிக்கை சொல்லணும், என்னென்னமோ பண்ணவெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள, ரோட்ல நின்றா வீட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாது. அவ்வளவு செகண்ட்ல நினைஞ்சனே அது நடந்து முடிந்து விடுமே. இந்த யாசின் சூராவுல 36வது சூராவுல 50வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் சுவைபட இதை விளக்கமாக சொல்கிறார்கள். இந்த உலக முடிவு நாள் அழிவு நாள் எப்படி வரும் என்று கேட்டால், وَقَدْ نَشَرَ رَجُلَانِ ثَوْبَهُمَا بَيْنَهُمَا فَلَا يَتَبَايَعَانِهِ وَلَا يُتَبِّعَانِهِ. இந்த கியாமத் நாள் எப்படி வரும் என்று கேட்டால்,
ஒரு புடவையை காட்டி, புடவைன்னு சொல்றாங்க பெருநாள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி வருங்களா, ஒரு புடவையை காட்டி ரெண்டு பேரும் பேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவன் வாங்கி இருக்க மாட்டான், வித்தும் இருக்க மாட்டான், புட்டு முடியாந்துரும். அவன் வாங்கி இருக்க அவங்க கையில புடவை, கையில காசு இருந்துகிட்டு இருக்கும் போது என்ன செய்யறேன், வந்துரு பேரம் பேசி முடிக்கிற கூட டைம் இருக்காது. ஒரு பேரம் பேசுறது ஒரு 5 மனம் வந்து பேரம் பேசிட்டு போவோமே, அப்படிலாம் ஒரு டைம் இருக்குமா? இப்படி இந்தாங்க புடவைன்னு இருக்கும்போது போயிட்டு அவ்வளவுதான். அவ்வளவு என்ன மாதிரி ஃபாஸ்டா வருங்கிற பின்னாடி வருது. ஃபாஸ்டா வருங்கிற மட்டும்தான் இதுல. புடவையை வைத்துக் கொண்டு ரெண்டு பேர் விலை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கடையில வாங்கி இருக்க மாட்டான், வித்தும் இருக்க மாட்டான், அவ்வளவு ஃபாஸ்டா ஓடியாந்துரும், அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தக்குமன்ன சாத்து, ஒரு மணி அந்த கியாமத்தினால் அழிவு நாள் எப்படி ஏற்படும் என்றால், வகத் இன்சரஃபர் ரஜுலு பிலபனி லகஹதிஹு, பாலை கறக்குவான். பால் தான் முக்கியமான உணவு, பேரிச்சம்பழமும் பாலும் தான் உணவு. சோறு அரிசி பருப்புலாம் அது பின்னாடி உள்ள இப்போ வந்த வசதிகளை கிடைச்சது. அந்த காலத்துல பால் பேரிச்சம்பழம் தான். இப்படி பாலை கறக்குவான், வாய்க்கிட்ட கொண்டு போவான், அப்படி போயிடுவான். குடிக்க கூட டைம் இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கறந்த பாலை வாயில கொண்டு வருவான், குடிக்கிறதுக்குள்ள கியாமத் வந்துடும். இப்ப வரும்போது சூற ஊதிட்டான்னு வைங்களா, அவ்வளவுதான். சூற ஊதுனா அவ்வளவுதான். இவ்வளவு செகண்ட், எவ்வளவு செகண்ட் வரும், 2 செகண்ட் 1 செகண்ட் கூட தேவைப்படாது. அந்த 1 செகண்ட் டைம் கூட அல்லாஹ் தரமாட்டான், அவ்வளவு ஃபாஸ்டா வந்து விடும். அதே மாதிரி சொல்றாங்க, வல தகுமன்ன சாத்து, இந்த கியாமத் எப்படி வரும் என்று சொன்னால், வஹுவ யுலீது ஹவ்லஹு ஃபலா யஸ்கா பிஹி, அவனுடைய நீர் தடாகத்தை அப்பதான் கட்டி மண்ணனால என்ன செய்வான், ஒரு தொட்டில் மாதிரி தயார் பண்ணி அப்படி பூசிக்கிட்டு இருப்பான். தண்ணி ஊத்துறதுக்காக வேண்டி பூசிக்கிட்டே, களிமண்ணை வச்சு பூசிக்கிட்டே இருப்பான். அப்படி கை நின்று போயிடும், போட்டுட்டு போயிடும். அந்த தண்ணி அவனால் குடிக்க முடியாது. அது போட்டது போட்டபடிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. போட்டது போட்டபடிதான். அப்படி அப்படியே எழுதுனா பேனா வச்சு இப்படி போயிருவான், படுத்துக்கணும் இப்படி போயிருவான், கக்கூசுல கக்கூசுல வந்தா போயிருவான், இப்படி வெளியே வந்து போயிருவோம், நினைக்க முடியாது. என்னென்ன கண்டிஷன்ல அவன் இருக்கிறானோ அப்படி 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 அவ்வளவு ஃபாஸ்டா போயிருமா. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கக்கூசுலாம் நாகரிகம் இல்லாதனால இப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு சரி, நம்ம சொல்லிக்கலாம், அவங்களுடைய இதுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுனால அது மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சொல்றாங்க, வல தகுமன்ன சாத்து, இந்த கியாமத் எப்படி வரும் தெரியுமா, வகத் ரஃபா அஹதுக்கும் அக்லத்தஹு இலா ஃபீஹி ஃபலா யதமுஹா, அவன் ஒரு கவலை உணவை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போவான், உள்ள போறதுக்குள்ள வந்துடும். கொண்டு போகும்போது சூறு ஊதிட்டான்னு வைங்க, அல்ல இப்படி அவ்வளவுதான், உள்ள வரைக்கும் போயிடும். அவ்வளவு டைம்லாம் இருக்காது, அதோட முடிஞ்சு போயிடும். அப்ப சயனட்டை விட ஃபாஸ்ட். சயனட் இருக்குல்ல, நாக்கில் நக்கணும்னா அது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குமே, அவ்வளவுலாம் டைம் கிடையாது. அவ்வளவு ஃபாஸ்டான மௌத்து, இவ்வளவு வேகமான மௌத்து வேற எதுக்குமே வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 6506, 7121 ஆகிய ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். இது அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 16வது சூராவுல 77வது வசனத்தில், வலில்லாஹி கைபு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் மறைவாக இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர், அதாவது கியாமத் நாள் என்பது கண்மூடி திறப்பதுதான். ரொம்ப 6 மாசம் டைம்ல எனக்கு தேவை கிடையாது. எவ்வளவுதான் அழிக்கிறதுக்கு டைம், ஒரு கண்ணை மூடி திறக்க உனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? மொத்த உலகத்தையும் காலி பண்ண எனக்கு அவ்வளவு போதும். மொத்த உலகத்தையும் அழிச்சு கம்ப்ளீட்டா காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? கண்மூடி திறக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், அல்லாஹ்வுடைய வேகம் வந்து அதை விட ஃபாஸ்ட். நம்மள்ட்ட உள்ளதுல அதான் ஃபாஸ்ட். எது? கண்மூடி திறக்கிறது. அது இருந்தாலும் கரெக்டா சொல்லணும் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவு அக்ரப், அதை விட கம்மி. அதை விட கம்மி நம்ம யூஸ் பண்றது இல்ல. கண்மூடி திறக்கிறது தானே நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ரொம்ப ஃபாஸ்ட்டுக்கு உதாரணம் காட்டுறது என்ன செய்வோம், கண்மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல ஒரு உதாரணம் உங்ககிட்ட இல்ல. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அது உங்ககிட்ட உள்ளதுக்காக அதை சொல்றேன்டா, அவங்க அக்கறப்பு அதை விட கம்மி. கண்மூடி திறக்கிறதுல ஒரு காவாசி வச்சுக்க, ஒரு பாதியை வச்சுக்க, அப்படிங்கிற கண்ணை மூடுறது மட்டும் வச்சுக்க, இல்லாட்டி மூணு கண்ணை திறக்கிறது மட்டும் வச்சுக்க, அரச கண்டு அவ்வளவு போதுங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான் 1677 சொல்லி காட்டுகிறான். இப்படி இந்த கியாமத் நாளை பொறுத்த வரைக்கும் சில பேர் டேட்டு குறிப்பாங்க, 2010 வரப்போகுது, 2040, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரியாது, எப்ப வரும்போது தெரியாது. அதுக்கான எந்த ஒரு அறிகுறியோ ஒரு அடையாளங்களோ, வரக்கூடிய அடையாளங்கள் சிலது இருக்கிறது, டேட்டு அது காட்டாது. அந்த குறிப்பிட்ட அந்த காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு காட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் நெருங்கிருச்சுன்னு சொன்னாங்க. நெருங்கிருச்சுன்னு சொல்லி போய் 1400 வருஷம் ஆச்சு. அதனால நெருங்கிருச்சுன்னு அந்த நெருக்கத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கவே இயலாது. அது திடீர்னு தான் வரும், யாருக்கும் சொல்ல இயலாது.